ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சய்ஸ் ஐடியாஸ் 2.0. நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அது அடுத்த மாதம் வந்து நம்ம புதிய பூயா பாஸ் வரப்போகுது. நம்ம இப்போ இருக்கிற பூயா பாஸ் வந்து பிக்சலோட பூயா பாஸ் மாதிரி. இப்போ அடுத்த மாதம் ஒரு புதிய பூயா பாஸ் வரப்போகுது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேம் ப்ளே பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் ஃப்ரீ ஃபயர் எதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்போலாம் சாண்டியோட கேரக்டர் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், அதாவது ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி தான் இந்த கைரோஸ், அதாவது பேரடாக்ஸ் ஈவெண்ட்டோட அப்டேட் வந்துச்சு. பேரடாக்ஸ் ஈவெண்ட் யாரெல்லாம் கைரோஸ் கேரக்டர் எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் எடுக்கல, 2 நாளாக விளையாடல கைரோஸ் கேரக்டர் வச்சு. இல்லை, பேரடாக்ஸ் ஈவெண்ட்டே நான் பார்க்கவே இல்லை கரெக்டாக. கொஞ்ச நாள் நான் வந்து ஒர்க்கில் இருந்தேன், அந்த ஸ்கூலில் அதெல்லாம் பார்க்கணும் இருந்துச்சு. அப்போ ஓகே, பேரடாக்ஸ் ஈவெண்ட் நீங்கள் எல்லாருமே கைரோஸ் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கைரோஸ் சூப்பராக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணி பார்த்தான். நம்ம ஏஸ் அடித்து ப்ளூ கலரில் தீ வரலாம், அந்த மாதிரி வல் கலரில் தீ வருது. செம்மையாக இருந்துச்சு கைரோஸ் கேரக்டரு. பவரும் சூப்பராக இருக்குது. நம்ம ஜோன் சர்வே பண்ணாக்க யூஸ் பண்ணலாம் பிஆரில். செம்ம. இப்போ அங்கே டச் மாற்றி நானே குழம்பி போயிடுவேன், எப்படி வரேன்ட்டு. ஏன்னா வீடியோ எடுக்கிறனால நல்லா ஸ்டக் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மாதம் OB45 அப்டேட்டும் வரப்போகுது. பூயா பாஸோட அப்டேட்டும் வரப்போகுது, OB45 வரப்போகுது. அதாவது OB45ஓட டேட் எனக்கு தெரியும். அடுத்த மாதம் கன்ஃபார்மாக தெரியல. அதாவது ஜூன் மாதம் 20 30 உள்ளே இருக்குது. 24 தான் சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா எப்படியும் 20க்குள்ளே 30க்குள்ளே வந்துடும். 10 days, அந்த 10 daysக்குள்ளே வந்துடும். செம்மையாக இருக்கும் அந்த அப்டேட்டு. OB45 அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த OB45 தான் ஃப்ரீ ஃபயரோட 7th ஆனிவர்சரி தான் நினைக்கிறேன். ஆமாம், 7th ஆனிவர்சரி வரப்போகுது. அதில் பிங்க் டைமண்ட்லாம் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். பிங்க் டைமண்ட் ஸ்டோர்லாம் அதில் செல்லான இது ஃபிஸ்ட்டு கொண்டு வர சான்ஸ் இருக்குது. நிறைய கொண்டு வர இருக்காது. நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். ஒரு அப்டேட் தான் பார்த்துட்ருக்கேன். புதுசு அப்டேட் கொண்டு வந்துட்டுருக்காங்க ஃப்ரீ ஃபயர். OB45 அப்புறம் பூயா பாஸு. ஓகே, இந்த மேட்சை பாருங்கள். ஆப்போசிட் இருக்க அவன் இருக்கான்லாம், அவன் வந்து ஏஸ் அடிக்கிற ட்ரை பண்ணுவான். ட்ரிபிள் கில் எடுத்துருவாங்கண்ணே. அப்போ ஏன் டீம்மேட்டு வாங்க பறந்து MP5 டக்குன்னு அடிப்பாங்க. பார்த்தீங்களா, நாங்களும் அவுட்டாக நினச்சேன். ஜஸ்ட்டு பஸ்ஸு தலையில் டக்கான்னு பட்டுச்சு MP5 புல்லட்டு. இதில் தலையை கிழிச்சு வந்துட்டு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இவன் தான் ஓரியோன். சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த கண்டனுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்மளோட பூயா பாஸ், புதிய பூயா பாஸு. ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறது ப்ரீமியத்தில் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறது ஒரு கேர்ள் பண்டில் தான். பாருங்கள், ஒரு வெள்ளை முடியில் வச்சு சோனியா மாதிரியே வச்சுருக்கு. அப்புறம் கையில் பாருங்க ஐஸு மாதிரின்னு வச்சு, காலை 2 டேட்டு அடித்து வச்சுருக்கு. பார்க்க லைட்டாக கூலாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. முடிய பாருங்க வெள்ளை கலர் சோனியா மாதிரி. கண்ணு தான் ஃப்ரெண்ட் சூப்பராக இருக்குது, இன்னும் வெள்ளை கலரில். அப்புறம் தாம்சனோட ஒரு பராளமாக ஒரு கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இப்போ தாம்சனுக்கு கன் ஸ்கின் இல்லைனா அது யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு லூட் பாக்ஸு, எல்லாருக்கும் தெரியும். அப்போ டான்ஸ் ஆன மாதிரி லூட் பாக்ஸு. அடுத்தது ஒரு 6 பேனர் அது மாதிரி கொடுப்பாங்கல்ல, பூயா பாஸில் கொடுத்துருவாங்க எப்படியும். அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ட்ரக் ஸ்கின் தான் கொடுக்காங்க. ஒரு ஐஸில் வச்சு செம்மையாக இருக்குது. ஒரு ரேசிங் அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது இது பார்த்த உடனே. செம்மையாக இருக்குது இந்த கார் ஸ்கின்னு. அப்புறம் லூட் பாக்ஸு வாங்க, ப்ரீமியத்தில் உள்ள லூட் பாக்ஸு. இந்த பெண்டன் ஏலியனை வச்சு உருவாக்கிறாங்க உங்களுக்கு. டைமண்ட் ஹெட் மாதிரியே இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு கேர்ள் பண்ணலாம் அப்படி தான் இருந்துச்சு. கையை பற்றில ஃபயர் பிளாஸ்ட்டா வேறு என்னது, ஹீட் பிளாஸ்ட்டு. ஐஸு நல்லா இல்லை. இதுக்கு பேரடாக்ஸ் இவனோட ஐஸே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இதை எடுக்கிறதுக்கு அதை எடுத்துகிட்டு போயிடலாம். செம்மையாக இருந்துச்சு. ஓகே, அடுத்து நல்லா இருக்குது, நிறைய இருக்குது. தாம்சனோட ஸ்கின் தான் நடுறேன். தாம்சனோட ஸ்கின் கையில் வச்சு பார்க்க ஆசை. கையில் எப்படி இந்த லுக்கில் தான் ஒரு ஐஸோட ஃபயர் மாதிரி எப்படி போகுது பாருங்க. அப்புறம் ஒரு அவதாரு. அப்புறம் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. அப்புறம் இந்த FF நைஃப் இருக்குல்ல, அப்படி எரியிற பொருள் மாதிரி, அதுன்னு தான் நினைக்கிறேன். அது அப்படி தான் இருக்கும். அதுதான். அப்புறம் ஒரு ஸ்கை போர்டு ஸ்கின்னு மேலே பறந்து வரும்ல, செம்மையாக ஐஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. ஐஸ் அப்படி பறந்துக்கிட்டு செம்மையாக இருக்குது. அவங்க பெண்டனை பார்த்து தான் எடுத்திருக்காங்க போலுக்கு. அப்புறம் க்ளூவாலும் செம்மையாக இருக்குது, செம்ம க்ளூவால். ஸ்கேடி மோடு வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறது, இது வந்து ப்ரீமியத்தில் கிடைக்கிறது. அதான் ஒரு டிஃப்ரென்ஸ். ஆனால் ஸ்கேடி மோடு செம்மையாக இருந்துச்சு, பார்க்க ஒரு லுக் இருந்துச்சு ஸ்கேட்டிங் போர்டுக்கு.
பார்த்தல இதுதான் மேல் பண்டிலு. ஃபஸ்ட்டு பார்த்தா ஃபீமேல் பண்டிலு. இவனை பார்த்தல இவனும் பெண்டல் உள்ள ஆளுமே தாங்க. கையை பாருங்கள், ஹீட் பிளாஸ்ட் கை டைமண்ட் ரெட்டு மாதிரி. அது ஐஸோட கொண்டு வந்திருக்காங்களா, அதனால தான் செம்மையாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஃப்ரீயில் கொடுத்துருக்கலாம். நான் கூட எமௌண்ட்லாம் கொண்டு வருவாங்கன்னு நினச்சேன். எமௌண்ட்டை கொண்டு வரல, ஆனால் கொஞ்சம் சூப்பரான இது கொண்டு வந்திருக்காங்க. போயா பாஸில் நல்லா பண்டில்ஸு. அடுத்த மாதம் பிங்க் டைமண்ட் வரும். அப்போது நமக்கு வந்து பன்னி பண்டில் வராங்கன்னு சொல்கிறாங்க. பன்னி பண்டில் முன்னாடியே ஃப்ரீயாக கொடுத்தது தான். இப்போ ஃப்ரீயாக கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஸ்பின்னில் கொடுத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ஃப்ரீயாக கொடுக்க சான்ஸு ரொம்ப கம்மி தான். இல்லை ஸ்பின்னில் கொடுக்க சான்ஸ் இருக்குது. பாருங்கள், எல்லாமே மொத்தத்தில் காட்டுறேன். எல்லாமே ஒரு ஐஸோட ஒரு எஃபெக்டில் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. இப்படியே நான் வீடியோ போடுவேன் அடுத்த அப்டேட்டோடது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து OB45 பிங்க் டைமண்ட் ஸ்டோரை பற்றி தான் நான் வீடியோ போடுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.